ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து எப்படி கட்டிங் செய்யலான்னு தான். ப்ளவுஸை நேர் சைடு எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு 17 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்குது. ஆம்கோல் சுற்றளவுலேருந்து அந்த சைடு ஆம்கோல் சுற்றளவுக்கு அளந்துக்கலாம். ப்ளவுஸை ஃப்ரண்ட் சைடு திலிப் போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங்கு கம்மியாக எழுத்து பார்த்துக்கலாம். அதிகமாக எழுத்தோம்னா 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் அதிகமாக காமிக்கும். 8.25 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு விட 2ஆக பிரித்தோம்னா 1/2 இன்ச்சு குறைவாக வரும். ஆம்கோல் டாட் பிடிக்கிறதும் ஃப்ரண்ட் சைடு ஊக்பட்டிக்கு வைக்கிறதுலேயும் 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். இந்த சைடு அளந்து பார்த்துக்கலாம். இந்த சைடு 8.25 இன்ச்சு இருக்குது. கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு டேப்பில் மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸு கரெக்டான அளவு வாங்கிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். இல்லை அதிகமான ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா என்ன தேவையோ அதை அளவு எடுக்கும்போது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உடம்பு லூஸுக்கு 8.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் அதிகமாக 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். லூஸ் வேணும் பிரித்து விடுறதுக்கு. 8.25 1.25 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். முதல் பண்ண டீஸு வெள்ளை கலரில் இருக்குது. அளவாக மார்க் நல்லா தெரியல. ப்ளூ கலர்லேயும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மேல் சைடு 8.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பேக் சைடு டாட் பிடிச்சதுலேருந்து மேல் சைடு ஷோல்டரில் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை ப்ளவுஸை வச்சு டேப்பில் அளந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸ்லேயே வச்சு காமிக்கிறேன். மேல் சைடு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். டேப்பில் அளந்து பார்க்கல எவ்வளோ இருக்குதுன்னு 14 இன்ச் இருக்குது. அதே அளவு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு சரியாக இல்லைன்னா டேப்பில் அளந்து அதுக்கு பின்னாடி ப்ளவுஸில் மார்க் பண்ணி அப்புறமா கட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழ் சைடு நெக்கு இறக்க எவ்வளவு இருக்குதுன்னு 2 டாட்டையும் சரியாக சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட 1/4 இன்ச்சு மேல் சைடு சேர்த்து வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தைச்ச பின்னாடி அளவு ப்ளவுஸில் என்ன இறக்க இருக்கோ அது சரியாக வந்துடும். மேல் சைடு இருந்து 8.5 இன்ச்சு நெக் லென்த் இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு இது போதும். இல்லை அதிகமாக வேணாலும் தேவைன்னா சேர்த்து வச்சுக்கலாம். ப்ளவுஸு பேக் சைடு திலிப் போட்டுக்கலாம். நெக் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். 17 இன்ச்சு லூஸ் வச்சது கரெக்டாக நேர் வச்சுக்கலாம். இப்போ கீழ் சைடு ரவுண்ட் ஷேப் ஆரம்பிக்கிற இடத்துக்கு டேப் வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சு இருக்குது சுற்றளவு. 5 இன்ச்சு வச்சோம்னா தைக்கிறதுக்கு 2 சைடும் 1/2 இன்ச் சேர்த்து வந்துடும். அப்போ 5.5 இன்ச்சு வரும். கரெக்டாக இருக்கும். இப்போ நெக் அகலம் நான் வைக்கிறது 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். சரியாக இருக்கும். கீழ் சைடு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கலாம். 2.25 இன்ச் ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் உள் சைடு வந்ததுன்னா தான் ஷோல்டர் லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேலில். அளவு ப்ளவுஸில் நெக்கு அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.5 இன்ச்சு வரும். ஒரு பாயிண்ட்டு தான் குறைவாக இருக்குது. தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு வேணும். கழுத்து சுற்றளவுக்கு 1/4 இன்ச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துனா 3/4 இன்ச்சு வரும். அப்போ 3.25 இன்ச்சு வரும். இந்த சைடு 2.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸையும் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. மார்க் பண்ணதுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கழுத்து சுற்றளவுக்கு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதிலிருந்து இன்னொரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம். அது அகலம் அதிகமாக இருக்குது. 5.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும்.
ஆம்கோல் லென்த்துக்கு கீழ் சைடு இருந்து அளந்து பார்த்துக்கலாம். என்ன அளவு இருக்கோ அதை விட அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கீழ் சைடு மார்க் என்ன இருக்கோ அதுக்கு வந்துடும். அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம். 8.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு இருந்து லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.25 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த கை சுற்றளவுக்கு 5.25 இன்ச் சரியாக இருக்குமான்னு ப்ளவுஸ் தைக்கும்போது தான் தெரியும். ஏன்னா டேப்பில் அளக்கும்போது 1/4 இன்ச் வித்தியாசம் வரும். டேப் ரொம்ப கிரிப்பாக இருக்குது. கிளாத் தைக்கும்போது அது ஒவ்வொன்று ஃப்ரீயாக வரும், இல்லை ஸ்டிச் பண்ணும்போது குறைஞ்சி போயிடும். அது ஒரு பாயிண்ட்டு 1/4 இன்ச் வித்தியாசம் வரத்தான் செய்யும். அதை நான் தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். முதல் மார்க்கு தான் அளவு, உள் சைடு இருக்கிற மார்க்கு தைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் ரொம்ப கிரிப்பாக இருக்கிறதுனால லூஸ் கொடுக்காது. மேல் சைடு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஆம்கோல் லென்த்து 5.25 இன்ச் வச்சுது. ஆனால் தைக்கும்போது அந்த சுற்றளவுக்கு ஸ்லீவுக்கு சரியாக வரல. 1/4 இன்ச் சேர்த்து கீழே இறக்கி கட் பண்ணி அதுக்கு முன்னாடி தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ண சரியாக இருந்தது. 5.5 இன்ச் இறக்க வச்சதுன்னா சரியாக இருக்கும். இந்த 1/4 இன்ச் குறைவாக இருந்ததுனால நாம் திரும்பவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இதே அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவுக்கு பத்தாமல் வரும், ஆம்கோல் பெருசாக போயிடும். அதனால் குறைவாக இருக்கிறது தப்பில்லை, திரும்பவும் நாம் சரி பண்ணிக்கலாம். இடுப்பளவு 27.5 இன்ச் இருக்குது, அதுக்கு 7 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு இருந்து ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். தைக்கும்போது இந்த அளவுக்கு தான் வரும். டாட் பிடிக்கிறதும் அரை இன்ச் அகலம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். 3 இன்ச் நீளத்துக்கு. Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. பேக் சைடு இந்த அளவுக்கு டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு இன்னொரு டைமு அளந்து பார்த்துக்கலாம். நான் ஏன் இன்னொரு டைம் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கட் பண்ணுறது ஒரு லைனிங் கிளாத்து, கெட்டியான கிளாத்து, அளவு எடுக்கிறதுமே. அதனால் இழுத்தோம்னா ஆம்கோல் சுற்றளவு சரியாக கரெக்டாக காமிக்காது. இதில் 7.5 இன்ச் இருக்குது, ஆனால் நாம் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணது 7.25 இன்ச் இருக்குது. இதே அளவு கட் பண்ணி ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சோம்னா கிளாத் லூஸ் கொடுக்கும், அப்போ சரியாக கூட போயிடும். இப்போ நாம் கட் பண்ணுற கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், லூஸ் கொடுக்காது. அப்போ 1/4 இன்ச்சு தைக்கும்போது வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். ஸோ அது கிளாத்து மாறுபடும், நம்ம தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம். தேவைன்னா 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் முதல் மார்க் பண்ணது 5.25 இன்ச்சு, ஆனால் நம்ம ஒரு பாயிண்ட் குறைச்சிட்டோம். ஷோல்டர் அகலம் அதிகமாக இருக்குதுன்னு 5.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற அளவில் கட் பண்ணிக்கலாம். கார்னர் பகுதியில் 1.25 இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் அதிகம் வச்சது 1/4 இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். அப்போ சுற்றளவு சரியாக ஜாயிண்ட் ஆகும். உள் சைடு துணி பிடிக்காமல் வளைவு கரெக்டாக வரும். 1.25 இன்ச்சு சரியாக இருக்குது. மேல் சைடு அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸ் திளிப் போட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். பட்டிக்கு தேவையான அளவு துணி விட்டுடலாம். அதுக்கடுத்து பேக் சைடு பீஸை கிராஸாக வச்சுக்கலாம். அது கிராஸ் கட்டிங்கு. கரை பீஸிலிருந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். அந்த சைடு துணி இருக்குதான்னு பார்த்துக்கலாம், இல்லைன்னா கீழே இறக்கி வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கு அகலம் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.25 இன்ச் சரியாக இருக்குது, அதே அளவு வச்சுக்கலாம். பட்டி இறக்கம் 4 இன்ச் இருக்குது, 1 இன்ச் சேர்த்து 5 இன்ச் வச்சுக்கலாம்.
நெக் இறக்கம் 5.25 வச்சுக்கலாம். கீழ் சைடு பட்டி இறக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு இருந்தது, தைக்கிறதுல 1 இன்ச்சு போயிடும். டாட் பிடிக்கிறதும் கழுத்து ஜாயின் பண்ணுறது கீழ் சைடு பட்டி ஜாயின் பண்ணும்போதும் ஃப்ரண்ட் சைடு 3 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து கப் லென்த்து அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். மேல் சைடு ஷோல்டர்லேருந்து கீழ் சைடு டாட் பிடிச்ச அளவுக்கு வச்சு பார்த்துக்கலாம். 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். என்ன லென்த் இருக்கோ அதிலேருந்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். டாட் பிடிச்சது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.25 இன்ச் நீளம் இருக்குது, 1.25 இன்ச் அகலம் இருக்குது. இதே அளவு வச்சுக்கலாம். 13 இன்ச் இருக்குது, தைச்ச பின்னாடி 12 இன்ச் லென்த்து கிடைக்கும். 3.25 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கும். பன்னெண்டரை இன்ச் இருக்குது. மேல் சைடு 1/2 இன்ச் இறக்கி வச்சது பின்னாடி இப்போ வி ஷேப்பில் ஸ்கேலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு 33 இன்ச் 34 இன்ச் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் 17.5 இன்ச்சு லூஸ் வச்சு கட் பண்ணியிருக்கு. அப்போ 35 இன்ச்சு வரும். உடம்பு சுற்றளவு விட 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதிகமாக இருந்தால் தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். இடுப்பளவு 27 இன்ச்சு இருந்து 28 இன்ச்சு வர அளவுக்கு சரியாக இருக்கும். அந்தளவு அளவு இருக்கிறவங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நெக்கு இறக்கம் அதிகம் வேணாலும் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அளவுகள் அதிகமாக இருந்ததுனாலும் ஆனால் அளவு எடுத்து கட் பண்ணுறது இதே மெத்தேடு தான் எல்லா ப்ளவுஸுக்கும். உடம்பு ப்ளவுஸு இறக்கம்தான் மாற்றங்கள் வரும். ஆனால் அந்த ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸை எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பீஸ் கட் பண்ணி எடுத்த பின்னாடி கீழ் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். ஷோல்டர்லேருந்து 2ஆக மடித்தாலும் சரியாக வருது. 1.25 இன்ச் அகலம் இருந்தது அளவு ப்ளவுஸில், அதே அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஒரு நூலளவுக்கு ஆரம்பித்து கீழே வரும்போது 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு பீஸோட 1/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்கும். கிராஸ் கட்டிங்னால துணி அதிகமாக வந்திருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 10 இன்ச் அகலம் இப்போ சரியாக இருக்கும். எட்டே 3/4 இன்ச் அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். கட்டிங் அமைப்பு சரியாக வந்துருச்சு. அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம். தைக்கும்போது இந்த அளவுக்கு பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி கட் பண்ணிக்கலாம்.
1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம், 9 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு தைக்கிறதுக்கு மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிற நேர் வர்றதுக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். நாம் தைக்கும்போது ஆரம்பிக்கையில் 4 இன்ச்சு முன்னாடி வச்சு தான் தைப்போம். அப்போ அது சரியாக போயிடும். 3 இன்ச்சு கரெக்டாக வரும். வளைவாக கட் பண்ணுற இடத்துல 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்கேலில் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். பட்டி கட் பண்ணுறது என்ன துணி தைக்கிறதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த வளைவு தான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி. இதே பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டிக்கலாம். இது சின்ன ப்ளவுஸாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அளவு ப்ளவுஸ்லேயும் அதே அளவு தான் இருக்குது. டாட் பிடிக்கிறதுக்கு வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம். பட்டி நல்லா தூக்குற மாதிரி இருக்கும் இந்த நேர் இருந்ததுன்னா. இதே வளைவாக இருந்ததுன்னா கீழ் சைடு அமுங்கின மாதிரி போயிடும். அது அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். பேக் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கிறது இந்த அளவுக்கு தைச்சோம்னா சரியாக இருக்கும், எச்சு கம்மி வராது. பட்டி பீஸு கட் பண்ணது சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு தைச்சோம்னா சரியாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் 2ஆக மடித்து போட்டுக்கலாம். கை நீளம் அதிகம், அதனால துணி 1 மீட்டர் கிளாத் இது. இந்த அளவுக்கு மிச்சமாக இருக்குது. கீழ் சைடு நேராக கட் பண்ணிடலாம். பிசு இருந்ததுன்னா கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 9.5 இன்ச் இருக்குது. கீழ் சைடு 6.5 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு 6.25 இன்ச் இருக்குது. அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். 10 இன்ச்சு வச்சுக்கலாம். கிராஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்து கை சுற்றளவு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு கை சுற்றளவு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிலிருந்து 1.5 இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதே அளவு கட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். கை சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 7.5 இன்ச் சரியாக வரும். அளவு ப்ளவுஸ்லேயும் ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். முதலே பார்த்தது தான் 7.5 இன்ச் இருக்குது. ப்ளவுஸில் 7.25 இன்ச் வர மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு. நம்ம தைக்கும்போதும் அதை சரி பண்ணிக்கலாம். வேணுன்னா இறக்கி கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கோடு போட்டு கிராஸாக வளைவாக கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு தள்ளி வந்து இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கும். மார்க் பண்ண அளவு கட் பண்ணிடலாம். கீழ் சைடு ப்ளவுஸை எப்படி கிராஸாக கட் பண்ணமோ 4 இன்ச்சுக்கு அதே மாதிரி ஸ்லீவ்லையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். உள் சைடு இழுக்காமல் சரியாக இருக்கும். அளவில் கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கிறதுக்கு மேல் சைடு சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். 6.25 இன்ச்லேயும் கட் பண்ணிடலாம். பீஸ் 2 எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தள்ளி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் வளைவாக.
பீஸ் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். ப்ளவுஸ் கிளாத் எடுத்து இப்போ கட் பண்ணது சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். மேல் சைடு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். இப்போ சரியாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தைக்கும் போதும் 1/4 இன்ச்சு குறைவாக வந்தது. நான் கீழே இறக்கி கட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு சரியாக இருந்தது. இப்போ கட் பண்ண லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தில் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கழுத்தளவு சரியாக கட் பண்ணிக்கலாம். சுற்றளவில் 1/4 இன்ச்சு அதிகமாக கட் பண்ணிக்கலாம். தைக்கும்போது பிசிறு வந்ததுனாலும் கட் பண்ணி எடுத்துடலாம், சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் ப்ளவுஸ் வீடியோ இதோட முடிவடையுது. இந்த ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.